அடுத்தவங்க வாசித்து கொள்ளலாம். சங்கீதம் 85:12 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவ்வளோதான். இந்த மாதம் நமக்கு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம், கர்த்தர் நன்மையானதை தருவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். என்றைக்குமே தன் பிள்ளைகளுக்கு அதன் காலத்தில் அதன் தேவைகளை அறிந்தவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமாம். நான் பிறந்த நாள் முதல், தாயின் கருவில் வந்தது முதல் நம்மளை தெரிந்து கொண்ட தெய்வம். நாம நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த மாதம் நமக்கு ஏதாவது ஒரு பற்றாக்குறையாக இருக்கலாம், இந்த மாதத்தில் நமக்கு வருமானங்களோ இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலேயோ ஏதோ ஒரு தேவைகள் நிமித்தம் நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன், நன்மையானதை உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்கள் எப்பொழுதுமே அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நாளிலும் பாருங்கள், நம்ம வேலைகள் காரியத்தில் விக்கிரகக்காரங்களுக்கு எந்த மாதங்கள் அவங்க நினச்சிவாங்க, அஞ்சனம் பார்த்து குறி பார்த்து இந்த மாதம் வேலை இருக்காது, இந்த மாதம் தொழில் ரொம்ப டல்லாக இருக்கும், நல்ல வேலை தான் அமையாது அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு பிழைப்பூட்டுகிறவர், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமீன். அதனால தான் நன்மையான ஈவுகள் எதுவுமே நமக்கு எங்கேருந்து வருமா? அந்த யாக்கோப்பு 1வது அதிகாரம் வாசிக்கலாமா? 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், நல்லா கேட்டுக்கங்க, பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆமென். என்றைக்குமே அவர் நன்மையானதை தருவதில் சோர்ந்து போக மாட்டார். நம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அதன் காலத்தில் என்ன வேணும் அப்படிங்கிற அவர் அறிந்திருக்கிற தெய்வம். அதனால தான் தாயின் கரு உருவாகும் முன்னமே உங்களை அறிந்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். என்றைக்குமே அதே மாதிரி யோவான் 3:16 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 3:16. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தனது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இவ்வளவாய் உலகத்தில் அப்படின்னா நம்ம மேலதான். நம்ம ஜனங்கள், என் பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நன்மையான காரியத்தை நித்தியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க எல்லா பரலோகத்தின் வாசிகளுக்காக அவர் எல்லாமே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஆமாம். நன்மையான ஈவுகள் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா காரியத்திலும் நன்மையான ஈவுகள், நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வரங்கள், நன்மையான காரியங்கள், நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு நம்ம கையிட்டு செய்யும் பிரயாசத்தில் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், நன்மையான காரியம், எல்லாம் குடும்பத்தில் எல்லாமே. இதெல்லாம் போக ஆண்டவர் நமக்கு வேதகாமத்தில் என்ன நன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் பார்க்கலாமா? வேதகாமத்தில் நமக்கு என்ன நன்மை கொடுத்திருக்கிறார்? நீதிமொழியில் 18:22 வாசிக்கலாம். நீதிமொழி 18:22 வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதில் அவர் எந்த நன்மையை சொல்லுகிறார் பாருங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். இதைத்தான் பிரதானமாக முதல்ல யோசிக்கணும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமாம். ஆண்டவர் ஆதியாமத்தில் திருப்பி பாருங்க, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஏற்ற துணையை உருவாக்குவோன்னு சொல்லி, அப்போ அவனுக்கு நன்மையை தரும்படியாக, நன்மையான காரியத்தை அவனுக்கு செய்யும்படியாக இந்த பூமியில் பல்கி பெருகணும். அப்போ அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆதி காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த உரிமை அவர் ஏவாளை உருவாக்கினார். அது நல்லது, ஆதாமுக்கு அது நல்ல காரியம், நன்மையான காரியம். அப்படி முதலாக ஏற்ற வேளையிலே இந்த மனிதனுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அதை விட இன்னொரு வசனம் சொல்லும்,
ஆமேன். ஆஸ்தியும் அதுவும் மனைவியும் தேவன் கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. அதை நீதிமொழியில் அடுத்து வாசிக்கலாம், பார்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். எடுக்கலையா? சோத்திரம் சோத்திரம். அப்போ எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த அந்த கர்த்தருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் நம்ம மேலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் நம்மளை எண்ணமே மேன்மைப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார், எப்போதுமே அவர் சமூகத்தில் இருக்க வைப்பார். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நீதிமொழி 19:14 சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நாம் குடும்பத்தினுடைய நன்மையான காரியங்கள் பிரதானமாக இருப்பது நல்ல ஒரு மனைவி அமைத்து நம்ம தான். ஆண்டவர் சமூகத்தில் அந்த நன்மையை மட்டுமல்ல அவர் எல்லா காரியத்திலையும் நமக்கு துணையாக நின்று அந்த நன்மையை கண்டடையும்படியாக ஆண்டவர் அதன் காலத்தில் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆதியாம் 2:18 இந்த சொல்லப்பட்ட காரியம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று. இப்போ நமக்கு நன்மையான காரியங்கள் என்ன வேணும்? அதிகாலை வேளையில் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதக்காரர் இதில் அவருக்கு சொல்கிற காரியம் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லப்பட்ட எல்லா காரியத்திலும் என்ன சொல்லுதுன்னா, கேராக்கின் புத்திரர் ராகத்தலன் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், உமது தேசத்தில் பிரிமை வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர், உமது சனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர், உமது உக்கிரத்தையெல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரோம், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணு. அந்த கோராக்கின் புத்திரர்கள் எப்போதுமே என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். முறுமுறுத்து கொண்டே மோசே செய்த எல்லா காரியங்களுக்கும் போட்டியாக நினைத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்காக இந்த காரியத்தை என்ன செய்தார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் மேலே நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அப்போ மோசே மேலே அவங்க இருந்ததுனால அப்போ மோசே பொதுவாக காரியத்தை சொன்னால், எங்கள் சமூகத்தில் நில்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்க, அவர் யாருக்கு நன்மையை வழங்குறான்னு பார்ப்போம். அப்படி தான் அங்கே பரீட்சை நடந்தது, பல பரீட்சை நடந்தது. கடைசிக்கு நடந்தது என்ன? அந்த கேராக்கின் புத்திரர்கள் எல்லாரும் வம்சத்தோட பிள்ளைகளோட பூமி பிளந்து உள்ள அமுக்கப்பட்டாங்க. அப்போ எது தேவை, எது நமக்கு வேணும் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நம்ம மேலே இருக்கிற எதிரான காரியங்கள், நம்ம மேலே வர பொல்லாப்பு, நமக்கு விரோதமாக இருக்கிற போராமை, நமக்கு விரோதமாக வரக்கூடிய ஜனங்களை பற்றி நீ கவலையப்படாத. அவர் உங்களுக்கு நன்மையை கண்டடையும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல நன்மையான காரியம் நமக்கு எது வேணும் அப்படின்னா, நம் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கணும். ஹல்லேலூயா. நம் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கணும். அது யாரால முடியும்? யோவான் 2 திருப்பிக் கொள்வோமா? அது யாரால தான் முடியும்? ஆமேன். யோவான் 2 முதல் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது போதும். அப்ப அங்கே ஒரு கல்யாண விருந்தில் முதலான பிரதானமாக இஸ்ரவேல் பாரம்பரியம் என்னவென்றால் திராட்சரசம் கொடுப்பது. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு இப்போதும் வைபோகங்களில் ஒரு இனிப்பு கொடுப்பது பாரம்பரியம் தானே. ஹல்லேலூயா. ஆமாம், முதல்ல உங்களுக்கு வைக்கிறது ஒரு இனிப்பு வைப்பாங்க, ஒரு கேசரியோ இல்லை ஏதாவது நவமான போட்ட இதை. அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த பாரம்பரியம். ஆனால் அங்கே அது குறைவுபடும் போது அவங்களுக்கு அது ஒரு மனசில் ரொம்ப பாரமாக இருக்குமா. நம்ம எவ்வளவு தான் செஞ்சாலும் திராட்சரசம் குறைபட்டு போச்சே அப்படின்னு. அங்கே யார் இருந்தா? ஏசப்பா இருந்தார். ஏசப்பா இருந்தாரா? அவர் உடனே சொன்னார், பயப்படாத, நான் சொல்கிறபடி செய், கற்சாடிகளை நீரை நிரப்புங்கள். கற்சாடிகள் அப்படிங்கிறது வெளியில் வச்சுக்கிற தொட்டி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த தண்ணியை திரும்ப நீ மோந்து போய் நீ பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட போய் கொடு. அவன் ருசி பார்த்துட்டு எல்லாரும் நல்லதை கொடுத்துட்டு நலமில்லாத நயமில்லாத கடைசி என்ன செய்வாங்க? குறை உள்ளதை கொடுப்பாங்க. ஆனால் நீ எப்படி கடைசியில் இப்படி நயமான திராட்சை ரசத்தை கொடுக்க?
அங்கே தான் ஏசப்பா வந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற அந்த இயேசு உங்க கூட இருக்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், குறைவுகளை நிறைவாக செய்பவர். ரெண்டாவது, நமக்கு ஒரு ராஜ்ய மேன்மையை அவர் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. ராஜ்ய மேன்மை அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அது எப்படிப்பட்ட நன்மையான காரியம்? வேதத்தில் வாசிக்கலாமா? என்னாகமம் 24 எடுத்துக்கொள்ளுவோம். என்னாகமம் 24 ஆண்டவர் தாமே நமக்கு அவர் வைத்திருக்கிற ராஜ்ய மேன்மை. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, நல்லா கேட்டுக்கங்க. இன்றைய அதிகாலை வந்தவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நன்மையானதை உங்களுக்கு தருவேன் என்று இருக்கிறார். முதல்ல குறைவுகளெல்லாம் நான் நிறைவாக்குவேன். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை கிடைக்க போகிறது. வாசிக்கலாம். தேவன் அருளும் இந்த வார்த்தைகள் கேட்டு கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, அவரை வணங்கி தொழுது கொள்ளும் போது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, சொல்லுகிறதாவது, யாக்கோபே, நல்ல கேட்டுக்கங்க, யாக்கோபே, உன் கூடாரங்களும் உன்னுடைய வீடு வாசல் இருப்பிடங்கள் எல்லாம், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும், உன் வாசஸ்தலங்கள்லாம் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகா இனிமே வைக்க போகிறார். அவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகேயுள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தொடுத்து வாசி. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்களுடைய வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாக்கை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். உங்க ராஜ்யம் மேன்மை அடையும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் செய்கிற காரியம், செய்கிற வேலை, செய்கிற தொழில் சிறுசு இது கம்மியாக இருக்கு, இது குறைவாக இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். அவர் உயர்வை தருவார். ஹல்லேலூயா. அதனால் ஒரு மேன்மையை கொடுப்பார், அதனால் ஒரு உயர்வை கொடுப்பார். நீ வெக்கப்பட்டு போன தேசத்தில், நீ வெக்கப்பட்டு போன இடத்துல உன்னை தலை நிமிர செய்கிற கர்த்தருடைய வல்லமை உண்டாகும். அதனால தான் அவர் நன்மையான ஈவை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆமே. நம்ம என்றைக்குமே குறைவற்று போகிற ஜனமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், என்னை உயர்த்துகிறவர் அவர், என்னை மேன்மைப்படுத்துகிற அவர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியான என் தெய்வம். ஹல்லேலூயா. ஆமாம். கடைசியா 3வது காரியம் நம்ம சொல்லி முடிப்போம். நம்மகிட்ட இருக்கிற பற்றாக்குறை, பஞ்சம் எல்லாமே மாற்றி நன்மையானதையே கண்டடைய செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கு சம்பவத்தை நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 6வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். வேகமாக வாசி. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். போதும். அப்ப அங்க ஒரு பஞ்சம், சுற்றிலும் எதிரி படை வந்து சூழ்ந்து கொண்டாங்க. உள்ள எதுவும் போகவில்லை, வெளியில எதுவும் போகவும் முடியலை, உள்ள வரவும் முடியலை, வெளியில போகவும் முடியலை. அப்ப சாப்பாடு கூட பஞ்சம். அந்த பயிர் விலை எவ்வளவு, கோதுமை விலை இதை விடவும் மேலான கீழே ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அதை வாசிங்க பார்ப்போம். 28 வாசிங்க. ராஜா
பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்னோம் என்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றாள். எவ்வளவு பெரிய கொடிதான பஞ்சம்! எவ்வளவோ இயற்கை சூழ்நிலைகள் சொல்லுகிறாங்க, இயற்கை பருவமழை சொல்றாங்க. இந்த வருடம் பட்டணத்தில் ரொம்ப மழை பெய்யாது அப்படின்னு நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். காலையிலேயே சாரலோட தான் இங்கே வந்திருக்கோம் உள்ள. ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, பட்டணத்தில் இருக்கிற பஞ்சம் அவர் குறைவுகளை நிறைவாக்குவர், பற்றாக்குறையே வராது. தீர்க்கதரிசி சொன்னாரா? தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 கால் கோதுமை மா 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வாது கோதுமை 1 சேக்காலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நன்மையான ஈவுகளை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த அடைக்கப்பட்ட கதவுகளாக இருந்தாலும் அவர் திறக்கப்படும். அந்த நன்மையை நீங்க கண்டடைவீங்க. ஹல்லேலூயா! ஒரு ரூத் எப்படி கிரியையினாலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆண்டவர் தாமே எவ்வளவோ ரட்சிக்கப்படாத அந்த மகள் மோவாப் ஸ்திரியாக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் எந்த வயலில் கருது பொறுக்குவதற்காக காத்திருந்தாலோ, தன்னுடைய வயிற்றுக்காக ஒரு நன்மையான காரியம், அவருக்கு ஒரு தானியம் கிடைக்கணும் என்று ஓரத்தில் காத்து கொண்டிருந்தாலோ, ஆண்டவர் பின்னாட்கள் அவர் எப்படி ஆசீர்வதித்தா தெரியுமா? அந்த வயலையே சொந்தமாக கொடுத்தார். கரங்களை தட்டி அந்த சந்ததியவே சுதந்திரவாளியாக கொடுத்தார். அப்படித்தான் ஆண்டவர் இவங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா! அதனால தான் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் அதன் பலனை கொடுக்கும். உங்களை எல்லாம் இந்த தேசத்தில் உயர்த்தும்படியாக ஆண்டவர் உங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா! எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. கண்களை மூடி நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாத வார்த்தை நீர் கொடுத்து, நீர் பலப்படுத்தினீர், நீர் திடப்படுத்தினீர், நீர் ஆசீர்வதித்தீர். உம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் முதல் பிள்ளைகள் கண்டடையத்தக்க நன்மைகள் சொல்லி முடியாத அளவுக்கு ஏராளமாக இருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.